சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ் டே 5ல இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ் இன் தமிழ் 2024 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு நாட் ஒன்லி தட் நீங்கள் தியரியாலும் போக மாட்டீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பேஸ் கிளாஸ்க்காக நான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒரு சின்ன ரீகேப், அதாவது ஹேவ் அண்ட் ஹேஸ் வச்சு எங்கெங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி எந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் 4 days கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நேற்று உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் வந்துட்டு ஒரு 10 சென்டென்ஸாவது நெகட்டிவ் ஃபார்ம் எழுத சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லோரும் முடிச்சிட்டிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணிடுங்க. அண்ட் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் நமக்கு அது தெரியாது. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கடைசியில் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் இது இவ்வளோ வேல்யூவாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்லலை, எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு எவ்வளோ வேல்யூவாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு அப்போ புரிய வரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் கற்றுக்கிறது படிக்கிறதுக்கு எதையுமே நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் டெவலப் ஆகிக்கணும் கற்றுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் டெய்லிக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஃபுல் கேரண்டி இது ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு பேசிக் லெவல் இருந்து ரைட் பண்ணுறது அண்ட் பேசுகிறது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதுக்கு நான் ஷுவராக சொல்லிக்கிறேன். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கொடுக்குற டாஸ்க் டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லைன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம் ஒன் பை ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே மொபைலில் ஒரு ப்ளே ஸ்டோர் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு டேரெக்டாக கூகுள் ப்ளேக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டும். என்ன ஆப் அப்படின்னா லேர்ன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் டேரெக்டாகவே நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் வந்தது. ஓகே, இதில் வந்து நம்ம சிங்கிள் பிளேயர் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பிகினர், காம்படென்ட், ப்ரொஃபஷ்னல், எக்ஸ்பர்ட், ப்ராவர்ப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். எப்படி ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துடும், நம்ம அதை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். வாவ், சூப்பர், நமக்கு வருது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நம்ம மேட்ச் பண்ணி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி விளம்பரம் வந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ செமையாக இருக்குல்ல? உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஆட் ஆகும், நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, இதை கண்டினியூ நம்ம பார்ப்போமா? Brilliant. Wow. You are improving.
இந்த இடத்துல வந்து நம்ம தப்பாக கொடுக்கும்போது அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்க பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்த மாதிரி தப்பாக கொடுத்தாலும் நமக்கு அது வந்து காட்டுது. எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்ட்டு நமக்கு வந்துட்டு ஷோ பண்ணி காட்டுது பாருங்களேன். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்துட்ருக்கோம். சூப்பர். அதுவே நம்மளுக்கு கங்க்ராஸ் பண்ணிடும். ஓகேங்களா? கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லாம் தப்பாக கொடுத்தா சென்டென்ஸ் ஃபெயில், இல்லைன்னா டைம் அவுட் ஆயிடுச்சுனால சென்டென்ஸ் ஃபெயில் நமக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வாவ் சூப்பர். இந்த மாதிரி நடுவில் வந்ததுன்னா நீங்கள் அது க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்துட்டு அதை வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? வெளியில் வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வாவ் பாருங்கள், இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பெரிய வேர்டு கிளிக் பண்ணால் பெருசாக டைம் ரொம்ப அதிகமாக போயிடுது. ஸோ அதனால் கவனமாக தான் நம்ம விளையாடணும். ஓகேங்களா? ஓகே பாருங்கள், பிரேக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கேன். கற்றுக்கப்பாரு நமக்கு சென்டென்ஸ் ஃபெயில் நமக்கு வந்தது, டைம் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். இதில் வர கண்டென்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்க்காக, ஒரு ஜாலிக்காக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக பாருங்கள். Good job. Exactly. Nice. Outstanding. Focus harder next time. Correct. Good work. Hey, you're doing all right. You're great. Fantabulous. Are you serious? Terrific. Amazing. Hey, that's pretty good. Awesome work. Awesome. Fantastic. Great work.
Well done. Exactamundo. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே காய்ஸ், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வரைய கண்டென்ட் இந்த மாதிரி கிராமர்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளுடைய சேனலில் நம்ம கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் கற்றுக்கிட்டும். ஓகே, கற்றுக்கிறதுக்கு நான் என்றைக்கும் எப்பவும் சொல்கிற மாதிரி கற்றுக்கிறதுக்கு வயசு முக்கியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து தைப்பூசம், எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நானும் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி நான் வந்துட்டேன். ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ என்னுடைய பாசிட்டிவ் வைப்போடு இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஸ்டாப் பண்ணிப்போம். மீண்டும் நாளைக்கு நாம் வேறொரு டாபிக், வேறு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தில் நாம் மீட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், டாடா, பாய்.